இன்றைய நாளிலும் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான தாக்குதல்கள் உக்கிரமடைந்திருக்கின்றன. ஈரானுடைய பல நிலைகள் மீது அமெரிக்கா தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார். அதே நேரம் அமெரிக்காவை இலக்கு வைத்து அமெரிக்காவினுடைய அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய தளங்கள் மீது ஈரானும் இன்றைய நாளில் பல பதிலடி தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. அதே நேரத்தில் இன்றைய நாள் யமன்ல இருக்கக்கூடிய ஹூத்திஸ் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சனா விமான நிலையத்தின் மீது சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யமனுடைய ஆட்சி பகுதியாக இருக்கிற பகுதியில் இருந்து ராக்கெட் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது, விமான நிலையம் தாக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இந்த செய்திகள் இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்திகளாக மாறி இருக்கிறது. குறிப்பாக ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில நடந்து வரக்கூடிய இந்த சண்டைகளை பொறுத்தவரையில ஹொர்முஸ் ஜலசந்தி விவகாரம் தான் முக்கியமான தீர்மானமிக்க இடமாக மாறி இருக்கக்கூடிய நிலையில தான் அமெரிக்காவினுடைய தாக்குதல்கள் தீவிரமாக ஈரான் மீது இன்றைக்கு நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இன்றைக்கு நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்கள்ல ஈரானுடைய ராணுவ வான் பாதுகாப்பு தளங்கள் மீது நாங்கள் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் என்று அமெரிக்காவுடைய சென்ட்காம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புல நம்ம பார்க்க முடிகிறோம். அதே நேரத்தில் ஈரானுடைய கடலோர ரேடார் தளங்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஏவுகணை தயாரிப்பு மையங்கள், ட்ரோன் தாக்குதல் தளங்கள் என்று பல இடங்களில் நாங்கள் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவினுடைய சென்ட்காம் அறிவிப்பின்படி சிறிய படகுகள் மீதும் நாங்கள் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் என்கிற அறிவிப்பை அவர்கள் விடுத்திருக்கிறார்கள். இதே நேரம் சென்ட்காம் முதல் தடவையாக இந்த யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு அமெரிக்காவினுடைய போர் விமானங்கள், கடற்படை கப்பல்கள், ஒரு வழி தாக்குதல் வான்வழி ட்ரோன்கள், அதே போன்று ஒரு வழி தாக்குதல் கடல் ட்ரோன்கள் ஆகியவற்றை நிலைநிறுத்தி இருப்பதாகவும் கூறியிருக்கிறது. மீண்டும் ஒரு பாரிய தாக்குதலுக்கு அமெரிக்காவும் தயாராகிறது என்பதை வெளிப்படையாகவே அமெரிக்காவினுடைய நடவடிக்கைகள் காட்டுகிறது. மீண்டும் அவர்கள் ஈரானை முற்றுகையிடுவதற்கு தயாராகி இருக்கிறார்கள். ஈரானுடன் அமெரிக்கா நேரடியாக ஒரு பாரிய மோதலை நடத்த போகிறது. அதே நேரத்தில் அமெரிக்காவினுடைய படைகள் இன்றைக்கு நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்கள்ல ஈரானுடைய குசஸ்தான் முழுவதுமே ஒரே இரவில் குறைந்தது 8 இடங்களில் தாக்குதல்கள் நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளை இன்றைக்கு நம்ம பார்க்க முடிகிறது. ஈரானுடைய குசஸ்தான் மாநிலத்தில் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்கள்ல ஒரு நபர் கொல்லப்பட்டிருக்கிறார் என்கிற செய்திகளும் 4 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் அந்த பகுதி ஆளுநர் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள்ல இருந்து நம்ம பார்க்க முடியும். எனவே ஈரான் மீது இதுவரைக்கும் அமெரிக்கா எப்படியெல்லாம் தாக்குதல்களை நடத்துகிறதோ அதே அளவுக்குண்டான பதிலடி தாக்குதல்களையும் அமெரிக்கா ஈரான் மீது நடத்தி கொண்டே இருக்கிறது. இந்த நிலையில தான் இன்றைக்கு அமெரிக்காவுடைய சென்ட்காம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புல பந்தர் அப்பாஸ் பகுதிகளில் இருக்கக்கூடிய ஈரானுடைய துறைமுகத்திற்கு சென்று கொண்டிருந்த ஈரானின் ஒரு சிறிய நீர்மூழ்கி கப்பல் மீதும் ஈரானுடைய துறைமுகத்தின் ஒரு பகுதி மேலையும் அமெரிக்கா தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது என்கிற செய்திகளையும் வீடியோ பதிவுகளையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த வீடியோ பதிவுல ஒரு போட் அல்லது நீர்மூழ்கி கப்பல் ஏதோ ஒன்று தண்ணீரில் போகிற காட்சிகள் பதிவாகி இருக்கிறது. அதன் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்துகிற காட்சிகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதல்கள் எல்லாம் திங்கட்கிழமையாக இலக்கு வைத்து ஈரான் மீது அமெரிக்கா நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களாக இருக்கக்கூடிய நேரத்தில் தான் அமெரிக்காவுக்கு பதிலடியையும் இன்றைக்கு ஈரான் அதே அளவுக்கு கொடுத்திருக்கிறது என்கிற செய்திகளையும் பார்க்க முடியும். குறிப்பாக பந்தர் அப்பாஸ் பகுதிகளில் ஈரானுடைய லூகாஸ் வகையான குறைந்த விலையில் தயாரிக்கப்பட்ட ஆளில்லா விமானம் ஒன்றை துல்லியமாக சுட்டு வீழ்த்தி இருக்கிறதாக ஈரானுடைய IRGC வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளை பார்க்க முடியும். ஈரான் எப்படி ஈரானுடைய ட்ரோன்களை குறைந்த செலவுல பெரிய பாதிப்பை உண்டாக்கும் விதமாக தயாரித்திருக்கிறதோ அந்த ட்ரோன்களையே ரிவர்ஸ் என்ஜினியரிங் பண்ணித்தான் இந்த லூகாஸ் வகையான ட்ரோன்களை அமெரிக்கா தயாரித்திருக்கிறது. பொதுவாக அமெரிக்காவினுடைய ஆயுதங்களை தான் ஈரானோ அல்லது பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்புகளோ என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா ரிவர்ஸ் என்ஜினியரிங் மூலமாக அதே மாதிரி ஒன்றை தயாரிப்பாங்க. முதல் தடவையாக ஈரானுடைய ட்ரோன்களை ரிவர்ஸ் என்ஜினியரிங் பண்ணி அமெரிக்கா என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா லூகாஸ் என்கிற வகையில ஒரு விதமான ட்ரோன்களை தயாரித்திருக்கிறார்கள். அந்த ட்ரோனை தான் தாங்கள் சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளை ஈரான் அறிவித்திருக்கிறது. ஈரானுடைய தஸ்னிம் நியூஸ் ஏஜென்சி இந்த செய்தியை உறுதிப்படுத்தி இருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்ம பார்க்க முடிகிறது. இதே நேரத்தில் அமெரிக்காவுக்கு எதிரான தன்னுடைய சமீபத்திய தாக்குதல்களுடைய பட்டியலை இன்றைக்கு ஈரான் மொத்தமாக வெளியிட்டிருக்கிறது. இதிலே பஹ்ரைன், ஓமான், ஜோர்தான் உள்ளிட்ட பகுதிகளில் மிக கடுமையான தாக்குதல்களை ஈரான் நடத்தி இருக்கிறது. ஈரான் அறிவித்திருக்கக்கூடிய சமீபத்திய தாக்குதல்கள் பிரகாரம்
ஓமான்ல மிக கடுமையான தாக்குதல்களை இன்றைக்கு நடத்தி இருக்கிறார்கள். ஓமான்ல இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய FPS என்கிற நீண்ட தூர வான்வழி ரேடார்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று கப்பல்களை கண்டறிகிற ரேடார்கள் மீதும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. இதுவெல்லாம் ஓமானுக்குள்ளே இன்றைக்கு ஈரான் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்கள். அதே போன்று இந்த ரேடார் அமைப்புகளை அழித்திருக்கிறோம் என்கிற செய்திகளையும் ஈரானுடைய IRGC அறிவித்திருக்கிறது. கடல்ல போகிற கப்பல்களை கண்டறிகிற ரேடார் சிஸ்டம், இது அமெரிக்காவுக்கு சொந்தமான ரேடார் சிஸ்டம், அமெரிக்காவுடைய தளத்தில் இருக்கக்கூடிய ரேடார் சிஸ்டம், அதை மொத்தமாக அளித்திருக்கிற அதே நேரம் நேற்றைய தினமும் ஓமான்ல அமெரிக்காவுக்கு சொந்தமான MQ-9 வகையான ட்ரோன்கள் இருக்கக்கூடிய பெரிய குடோன் ஒன்னையே நாங்கள் அழிச்சிருக்கிறோம் என்கிற தகவல்களையும் ஈரான் அறிவித்திருந்தது. அதை இதுவரைக்கும் அமெரிக்கா மறுக்கவில்லை என்பதையும் நாம் புரிந்து கொள்கிற அதே நேரத்தில் பஹ்ரைன்லையும் இன்றைக்கு கடுமையான தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. பஹ்ரைன்ல ஜுபைர் பகுதிகளில் அமெரிக்காவுடைய ராணுவ தளங்கள், அதே போன்று அமெரிக்காவுடைய உள்கட்டமைப்பு வசதிகள் மேலே தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. ஏவுகணைகள், அதே போன்று ஆளில்லா விமான தாக்குதல்களை நடத்தியதாக IRGC விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பில் நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் பஹ்ரைன்ல இன்றைக்கு அபாய எச்சரிக்கை SMS-களும் அபாய ஒளி அமைப்புகளும் இன்றைக்கு இயக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளையும் பஹ்ரைனுடைய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள் அறிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில் பஹ்ரைன்ல இருக்கக்கூடிய ஷேக் ஈசா விமானப்படை தளத்தில் இருக்கிற பல அமெரிக்காவினுடைய வசதிகளை குறிவைத்து தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளை IRGC விடுத்திருக்கிறார்கள். நேற்றைய தினமும் இந்த ஷேக் ஈசா விமானப்படை தளத்தின் மீதுதான் தாக்குதல்களை ஈரான் நடத்தி இருந்தது. ஷேக் ஈசா விமானப்படை தளம் அமெரிக்காவுக்கு சொந்தமான அமெரிக்க விமானங்கள் இயங்கக்கூடிய தளமாக இருக்கிறது. அதை இலக்கு வைத்துத்தான் ஈரான் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார். அதே நேரம் ஜோர்டான்ல அமெரிக்காவினுடைய நிறைய கேம்புகளும் அமெரிக்காவினுடைய ரேடார் வசதிகளும் அமெரிக்காவினுடைய ராணுவ தளங்களும் இருக்கிற காரணத்தினால ஜோர்டானை இலக்கு வைத்து நிறைய தாக்குதல்களை ஈரான் நடத்துகிறது. ஜோர்டானுடைய வான்வெளிக்குள் நுழைந்த 4 ஏவுகணைகளை நாங்கள் சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம் என்று ஜோர்டான் இன்றைக்கு அறிவித்திருக்கிற அதே நேரத்தில் ஜோர்டான்ல இருக்கக்கூடிய பிரின்ஸ் ஹசன் விமானப்படை தளத்தில் ஏவுகணைகள் ஆளில்லா விமானங்கள் மூலமாக தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் என்கிறது ஈரானுடைய IRGC. அதே போன்று ஜோர்டான்ல இருக்கிற அமெரிக்காவுக்கு சொந்தமான எரிபொருள் கிடங்குகள், வெடிமருந்து சேமிப்பு வசதிகள் மீதும் இன்றைக்கு தாக்குதல்கள் நடத்தி அளித்திருப்பதாக IRGC விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்புல நம்ம பார்க்க முடிகிற அதே நேரம் குவைத் மீதும் இன்றைக்கு தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கு. குவைத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய தரையில இருந்து தரைக்கு ஏவுகிற ஏவுகணைகளை ஏவுகிற தளத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இது ஒரு முக்கியமான தளம் மத்திய கிழக்கில். அந்த தளத்தை குறிவைத்து இன்றைக்கு ஈரான் தாக்குதல்களை நடத்தி இருப்பது மட்டுமல்லாமல் ஈரான் இன்றைக்கு அமெரிக்காவினுடைய 2 ஹைமர்ஸ் ஏவுகணை தளங்கள் மீது தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. இந்த ஹைமர்ஸ் ஏவுகணை தளம்ங்கிறது என்னன்னா நகரும் ஏவுகணை தளங்கள். ஒரு ஏவுகணையை ஏவுகிற அந்த சிஸ்டத்தை மூவ் பண்ண முடியும். பொதுவாக இந்த சிஸ்டத்தை அதிகமாக வச்சிருக்கிறதே ஈரான் தான். ஈரான் ஒரு இடத்துல இருந்து ஏவுகணைகளை ஏவுறதை விட்டு மொபைலாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போற மாதிரி தான் நிறைய வச்சிருப்பாங்க. அதே மெத்தட்ல அமெரிக்கா வைத்திருக்கக்கூடிய சிஸ்டம் தான் இந்த ஹைமர் சிஸ்டம்ங்கிறது. அந்த ஹைமர் சிஸ்டம் பிரகாரம் ஏவுகணைகளை ஏவுகிற 2 தளங்கள் மேல தாக்குதல்களை நடத்தி இருக்கிற அதே நேரத்தில் ஏவுகணைகள் நிரப்பி வைக்கப்பட்டிருந்த கிடங்குகள் மீதும் இன்றைக்கு கடும் தாக்குதல்களை குவைத் மேல நடத்தி இருக்கிறது ஈரானுடைய IRGC. அந்த ஏவுகணைகள் நிரப்பி வைக்கப்பட்டிருந்த தளங்கள் மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளையும் IRGC விடுத்திருப்பதை நம்ம பார்க்க முடியும். எனவே அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய தளங்கள் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. மிக கடுமையான தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது. பொதுமக்கள் மீது எந்த தாக்குதல்களும் நடத்தப்படவில்லை என்பதையும் நம்ம இந்த இடத்துல புரிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில் ஹொர்முஸ்ல இன்றைக்கு 2 கப்பல்கள் மீது எச்சரிக்கை துப்பாக்கி சூடு தாக்குதல்களையும் ஈரான் நடத்தி இருக்கிறது. இந்த தாக்குதல்கள் துப்பாக்கி சூடு தாக்குதல்களை தவிர ராக்கெட் அட்டாக்கோ அல்லது ஆளில்லா விமான தாக்குதல்களோ அல்லது ஆளில்லா கடல்வழி ட்ரோன் தாக்குதல்களோ கிடையாது. துப்பாக்கி சூடு தாக்குதல்களாக இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு IRGC விடுத்திருக்கக்கூடிய செய்தியில நம்ம பார்க்க முடியும். இந்த 2 கப்பல்களும் தாங்கள் சொல்லுகிற தாங்களுடைய வழிப்பிரகாரம் பயணிக்காமல் அமெரிக்காவுக்கு கட்டுப்பட்டு பயணிப்பதற்கு எத்தனைத்த நேரத்தில் தான் அவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டு கப்பல்கள் அதே இடத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். இப்படியான சூழல்ல ஈரான் சர்வதேச மட்டத்தில் ரொம்ப பொருளாதார ரீதியாக பலவீனம் அடைந்திருக்கக்கூடிய நாடாக காட்சிப்படுத்தப்படுவது நமக்கெல்லாம் தெரியும். ஈரானுடைய பணத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர்களுடைய கரன்சி ரொம்பவே பணவீக்கத்தின் உச்சத்தில் இருக்கிறது. அதுல எல்லாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சில பேர் ஈரான் அடிச்சுட்டான், ஈரான் துவச்சிட்டான், ஈரான் அமெரிக்காவுக்கு இவ்வளவு சேதத்தை உண்டாக்கிட்டான் சொல்றீங்களே, அவங்க பொருளாதாரத்தில் எவ்வளவு இழப்பு சந்திச்சுட்டு இருக்கிறாங்க தெரியுமா என்றெல்லாம்
கமெண்ட் பண்ணுகிற காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். இந்த சகோதரர்களை பொறுத்தவரையில ஈரானுடைய கரன்சி ரேட்டை மட்டும் தான் பார்க்கறாங்களே தவிர ஈரானுடைய யதார்த்தமான நிலையை பார்க்கல. இதுவரைக்கும் இவங்க பார்க்குற மாதிரி தானே அமெரிக்காவும் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. ஈரான் சும்மா நாலு கத்தியை வச்சிருப்பான், கம்ப வச்சிருப்பான், பழைய காலத்துல மாதிரி ஈட்டியை வச்சு யுத்தம் பண்ணிக்கிட்டு இருப்பான், அந்த மாதிரி நினைச்சாங்க. வந்து அட்டாக் பண்ணி முடியத்தானே அவன் திருப்பி கொடுத்த குடுவுல தானே இவ்வளவு செத்து போயிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இவ்வளவு அடி வாங்குவோம் அமெரிக்கா வேண்டி யாராவது நினைச்சோமா? அது மாதிரி அவர்களுடைய பொருளாதாரத்தில் அவருடைய பணவீக்கம் ஏற்பட்டிருப்பது மறுப்பதற்கு இல்லை. ஆனால் உள்நாடு என்கிற வகையில அவங்க டெவலப்பிங் கண்ட்ரியாகவே இருக்கிறாங்கிறதை நம்ம புரிந்து கொள்ள முடிகிற அதே நேரத்தில் இங்கு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னும் ஒரு முக்கியமான விவகாரம் என்னன்னு கேட்டா, ஈரான் இன்றைக்கு விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்புல கடந்த 40 நாள் வார்ல தெஹரான்ல பாதிக்கப்பட்ட அழிக்கப்பட்ட பல வீடுகளை, பல்லாயிரக்கணக்கான வீடுகளை ஈரான் மீண்டும் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி சரி செய்து பொதுமக்களுக்கு ஒப்படைத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஈரான் தலைநகர் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல்கள்ல சேதத்துக்கு உள்ளாகி இருந்த 50,000 வீடுகள்ல 95% வீடுகள் சரி செய்யப்பட்டு மீண்டும் மக்களுக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது. அது எப்படி? யுத்தம் 40 நாள் நடந்திருக்குது, பெரும் அழிவு ஏற்பட்டது, யுத்தம் நிறுத்தப்பட்டு அல்லது சமாதான உடன்படிக்கைங்கிற இந்த கதைகள் எல்லாம் ஒரு 2 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள எல்லாத்தையுமே சரி செய்து கையிலையும் கொடுத்திருக்கிறாங்கன்னா அவர்களுடைய டெவலப்பிங் எவ்வளவு இருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடிகிற அதே நேரத்தில் இன்றைய நாளில் இன்னும் ஒரு முக்கியமான அறிவிப்பை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விடுத்திருப்பதை நம்ம பார்க்க முடியும். ஹொர்முஸ் ஜலசந்தியில மீண்டும் ஈரானுக்கு எதிரான முற்றுகை தொடர்கிறது என்கிற அறிவிப்பை அமெரிக்கா விடுத்திருக்கிறது. இதுவரைக்கும் அந்த சமாதான பேச்சுவார்த்தைகள் முற்றுகைகள் நீக்கப்பட்டிருந்தது. மீண்டும் நாங்க ஈரானை முற்றுகை இடுகிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாரு அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். இந்த முற்றுகை ஈரானுக்கு உள்ள எந்த கப்பலும் போக முடியாது, ஈரானுடைய கப்பல்கள் வெளியேயும் போக முடியாது என்கிற முற்றுகை. ஆனா இதெல்லாம் ஈரானுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா அவங்க பாகிஸ்தான் வழியாக மற்ற இடங்கள்ல இருந்து தேவையான உணவுகள் எல்லா சரக்குகளையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க தரை வழியாக. எனவே கடந்த 40 நாட்கள் அவங்களுக்கு எந்த சிக்கலும் ஏற்படலைங்கிறதுலாம் நமக்கு தெரியும். ஆனா மீண்டும் நாங்க முற்றுகை இட்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர் மேலதிகமாக என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஈரான் மேல முற்றுகை, மற்ற கப்பல்கள் இருக்குல்ல, எந்த நாட்டு கப்பல் இனி போறண்டாலும் நாங்க தான் இனிமே ஹொர்முஸுடைய பாதுகாவலர்கள். எனவே இதுக்கு நிறைய செலவு போய்கிட்டு இருக்குது, போகிற கப்பல் எங்களுக்கு காசு கட்டிட்டு போகணும் அப்படின்னு இருக்கிறாங்க. இதைத்தாடா ஈரான் சொன்னா, எங்களுக்கு பணம் கட்டுங்க ஈரான் சொன்னா ஈரானுக்கு பணம் கட்ட கூடாது, எல்லாம் ஃப்ரீயா தான் போகணும் அப்படின்னாங்க. இப்ப அமெரிக்காவை எங்களுக்கு பணம் கட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாங்க. உங்கள்கிட்ட யாரா இதெல்லாம் பாதுகாக்க சொன்னா? ஹொர்முஸ்ல சும்மா இருந்த ஹொர்முஸ்ல போய் சண்டை பிடிச்சி ஈரான வம்புக்கு இழுத்து அடியா அடி வாங்கி செலவை கூட்டி இப்ப பணம் வேற கட்டிட்டு போய், ஏன்னா அங்க எலெக்ஷனை சந்திக்கணும், அதுக்கு பெரிய சிக்கலா இருக்கிறதுனால எதையாவது சொல்லிக்கிட்டு போறாப்ல. அதெல்லாம் கணக்கெடுக்க வந்து குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சும்பாங்க. டொனால்ட் ட்ரம்புடைய பேச்சு அந்த நிமிஷமே போச்சுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அந்த அடிப்படையில் அவருடைய இந்த அறிவிப்பு இருக்கக்கூடிய சூழல்ல யமனுடைய அரசாங்கம், சர்வதேச அங்கீகாரம் பெற்ற அரசாங்கத்தினால் இன்றைய நாள்ல யமன் தலைநகர் சனாவில் இருக்கக்கூடிய சனா, யமனுடைய தலைநகர் உள்ளிட்ட பெரும்பகுதி யார கண்ட்ரோல்ல இருக்குதுன்னு கேட்டா ஹூத்திகளுடைய கண்ட்ரோல்ல இருக்குது. இவங்க ஈரானுடைய ஆதரவு பெற்ற குழுக்கள். இவர்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய சனா விமான நிலையத்தில் இன்றைக்கு ஈரானுடைய ஒரு பேசஞ்சர் பிளைட் இறங்குறதுக்கு முற்பட்ட நேரம் விமான நிலையத்தின் மீது ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. இந்த சர்வதேச அங்கீகாரம் பெற்ற ஆட்சி முறை, குறிப்பாக இந்த சர்வதேச அங்கீகாரம் புரிஞ்சுக்கிறோம்னா சவுதி ஆதரவு பெற்றவர்கள் என்று அர்த்தம். அவங்க தான் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். இன்றைக்கு சவுதி மேல ஹூத்திகள் இதற்கு குற்றம் சாட்டி இருக்கிறார்கள். சவுதி இதுவரைக்கும் எந்த வழக்கங்களையும் சொல்லல. ஆனால் ஹூத்திகள் இதே நிலை தொடர்ந்தால் சவுதி மேல நாங்க அட்டாக் பண்ணுவோம் என்கிற எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். ஆல்ரெடி பல ஆண்டுகள் சவுதிக்கும் ஹூத்திகளுக்கும் இடையில சண்டைகள் நடைபெற்றது வரலாறு ரீதியில் நம்ம பார்க்க முடிகிறது. இறுதியாக அரம்கோவுக்கே ஹவுதிஸ் தாக்குதல் நடத்தினாங்க. இப்ப கடந்த காலங்களில் நம்ம பார்த்ததுதான் நேரடியாக 2020 கிலோமீட்டர் தாண்டி பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மூலமாக இஸ்ரேல் மேலே அவங்க தாக்குதல் நடத்தினாங்க. அமெரிக்காவுடைய கப்பல்கள் மேலேயே குரூஸ் ஏவுகணைகளை ஏவி தாக்குதல் நடத்தினாங்க. ஏவுகணை பலம் கொண்ட ஒரு அமைப்பாக அவங்க இருக்கிற காரணத்தினால இதே நிலை தொடர்ந்தால் சவுதி மேல மிக கடுமையான தாக்குதல்களை நடத்துவோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். சவுதியினுடைய வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கு, நமக்கு தெரியும். அவங்க நியோன் திட்டம் அது இதுன்னு நிறைய செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. இது எல்லாத்து மேலேயும் நாங்க தாக்குதல் நடத்துவோம் என்கிற அறிவிப்பை விடுத்திருக்காங்க. அப்படி தாக்குதல் நடத்தப்பட்டால் சவுதிக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்படும். பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளுடைய தொகுப்பை தான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம்.